நீங்க நீட்ல 600 மேல எடுக்க முடியுது, ஆனா 700 உங்களால டச் பண்ண முடியலையா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்களுக்கு அந்த 700 கிராஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் ஒரு சில இன்சைடர் ஹேக்ஸ் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான். இன்சைடர் ஹேக்ஸ்னா என்னன்னா வந்துட்டு இதை எல்லா டாப்பர்ஸுமே, டாப் இன்ஸ்டியூட்ல இருக்க எல்லா டாப்பர்ஸுமே இந்த ஹேக்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. இது உங்க நீட் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நீங்க ஈஸியா ரீகால் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹாய் சோல்ஜர்ஸ், மதன் ஹியர் ஃபார் வேதாந்து நீட் தமிழ். நீட்ல வந்துட்டு 700+ எடுக்கிறது தான் நம்மளோட டார்கெட் அண்ட் அதுக்கான ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவில் என்ன பிடிச்சிருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீக்ரெட் என்னன்னா NCERT இமேஜ் ஆனடேஷன். நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். NCERT புக்ஸ்ல வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு இமேஜஸும் டேபிள்ஸும் அந்த டேபிளுக்கு கீழே இட்டாலிக்ஸ்ல இருந்த டெக்ஸ்ட்ஸும் இருக்கும். விஷயம் என்னன்னா இதுல எல்லா ரெலவெண்டான இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்க விஷயம் வந்துட்டு அதை கம்ப்ளீட்டா கவர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிசிக்ஸ் புக்ல சிம்பிள் பெண்டுலம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஒரு பாப் ஆஃப் லென்த் எல் அதெல்லாம் தான் எழுதியிருப்பாங்களே தவிர ஃபார்முலா T = 2π√/L/G அப்படின்றத எழுதியிருக்க மாட்டாங்க. அதை அது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அது எப்போ ஒர்க் ஆகும்? 15 செகண்ட்ஸ் கம்மியா இருக்கும்போது தான் ஒர்க் ஆகும் அப்படின்ற பாயிண்ட்டை அந்த புக்ல அது பக்கத்துலயே எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்க ஒரு வாட்டி அந்த பேஜை திருப்பும் போதும் நீங்க அந்த பேஜை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேஜ்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்றது ரிமெம்பர் ஆகும். அண்ட் இந்த அனோடேஷன், இந்த இமேஜ் பக்கத்துல இந்த அனோடேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நீங்க ரியலைஸ் பண்ணலாம். இதை தான் நான் இங்க பாயிண்ட்ஸா எழுதியிருக்கேன். இந்த ஸ்லைடை வந்துட்டு உங்களுக்கு நான் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் இன்ஜினியர் PYQs பை டாபிக் வெயிட்டேஜ். என்ன பண்ண போறீங்கன்னா PYQs ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ண போறீங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாருமே சால்வ் தான் பண்றீங்க. ஆனா உங்க புக்கை திறந்து பார்க்கும்போது NCERT 2020 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அப்படின்னு எங்கேயாச்சும் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. என்ன பண்ணுங்க, எல்லா புக்லயும் கொஸ்டின் பார்க்கும்போது கொஸ்டின் சாப்டர்ல எந்த பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த லைன், எக்ஸாக்ட் லைன், இந்த லைன்ல இருந்தாண்டா கொஸ்டின் டிரைவ் ஆயிருக்கு அப்படின்ற லைனை கண்டுபிடிச்சு அதை நீங்க மார்க் பண்ணுங்க. ஓகேவா? இது நீங்க பண்ணும்போது நீங்க என்ன ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா 60 to 65% ஆஃப் பயாலஜி கொஸ்டின்ஸ் வந்து வேர்ட் டு வேர்ட் NCERT புக்ல இருந்தா எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு ஒரு 5 to 6 ப்ராப்ளம்ஸ் தான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸா கேட்டிருப்பாங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணுவீங்க. இது நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம் நாளைக்குள்ள உங்களோட NCERT வந்து லிட்டரலா 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அங்கங்க எங்க இருந்து எடுத்தாங்கன்றத முதற்கொண்டு மார்க் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க ஒரு டாபிக்கை திருப்பும் போது நிறைய மார்க்கிங்ஸ் இருந்துச்சுன்னா ஓ மை காட் இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்றத நீங்க ஈஸியா ரியலைஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுதா? மூணாவது, டைம் வாரியர் மார்க் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா நீங்க வந்து மார்க் டெஸ்ட் தான் இருக்கும்போது என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னா, சுபாஷ் சார் முன்னாடியே சொல்லியிருப்பாரு, எப்படி வந்துட்டு பயாலஜியை ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்டெம்ப்ட் பண்ணிருங்க. ஏன்னா அது வெறுமனே ரீகால் பேஸ் பண்ணது தான். ரீகால் பேஸ் பண்றதுனா நீங்க ஈஸியா வந்துட்டு விஷயம் என்ன அப்படின்றத ஞாபகப்படுத்தி ஈஸியா ஆன்சர் எழுதிடலாம். அது மாதிரி ஆன்சர்ஸை நீங்க சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு 40 minutes போல பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி செக்ஷனுக்கு சேவ் பண்ணலாம். அது நீங்க இன்னும் அதிகமா ஸ்கோர் பண்ண, நீங்க வந்துட்டு அந்த டிராப்ஸ்ல மாட்டும் போது உங்களுக்கு டைம்லாம் அதிகமா யூஸ் ஆகுதுன்னா அப்போ அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக 4வது ஹேக். இது ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் வந்துட்டு நீங்க மெயினா மார்க் மிஸ் பண்றதுக்கான காரணம். அதுவும் 600 எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுதான் நீங்க மார்க் மிஸ் பண்றதுக்கான காரணமா இருக்கும். ஒரே ஒரு சில சில்லி மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் எரர்ஸ் நீங்க மறுபடியும் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது. இதை தவிர்க்கணும்னா நீங்க வந்துட்டு ஒரு எரர் புக் மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணணும்? எரர் புக் மெயின்டைன் பண்ணணும், எரர் லாக் மெயின்டைன் பண்ணணும். இந்த கொஸ்டினை இதுதான் நான் தப்பா ஆன்சர் மார்க் பண்ணேன், இதுக்கு பதிலாக இதுதான் கரெக்டான ஆன்சர், இந்த கரெக்டான ஆன்சருக்கு நான் ஏன் தப்பா மார்க் பண்ணிட்டேன் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனையும் அது கூடயே எழுதி நீங்க மெயின்டைன் பண்ணணும். நீங்க அதை மட்டும் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கனாலே இதுக்கு கண்டிப்பா லெஸ் தென் 30 minutes தான் ஆகும். ஏன்னா நீங்க எல்லாமே தப்பு பண்ண போறது இல்லை, கம்மியா தான் தப்பு பண்ண போறீங்க. ஆனா அந்த தப்பு ரிப்பீட் ஆகிட்டே இருக்காம தடுக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக். இது ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் தான் டைம் ஆகும், ஆனா இது உங்களோட மார்க்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். So that's it guys, that is the 4 major very niche hacks that are used by NEET toppers. இந்த hacks நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால நீட்ல 700+ ஸ்கோர் பண்ண முடியும். So thank you for watching the video. Madan sir here signing off for Vedantu Neet Tamil. And guys, please don't forget to like and subscribe. Bye.